புதிய நாளின் காலை வேளையிலே நாம் ஒருமனமாய் இணைந்து தேவனை நோக்கி விண்ணப்பிப்போம். ஸ்தோத்திரங்கத்தாவே மெய் ஸ்தோதரிக்கிறோமப்பா, மெய் ஸ்தோதரிக்கிறோம், மெய் ஸ்தோதரிக்கிறோம், மெய் ஸ்தோதரிக்கிறோம், மெய் ஸ்தோதரிக்கிறோம், மெய் ஸ்தோதரிக்கிறோம், மெய் ஸ்தோதரிக்கிறங்கத்தாவே. இந்த காலை வேளையிலே கத்தாவே உம்மை நோக்கி கூப்பிடத்தக்கதாக, உம்முடைய பாதத்தில் வந்து நிற்கத்தக்கதாக நாங்கள் ஒருமனமாய் இணைந்து உம்மை இங்கே துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்தினக்கா நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. 2 பேராது 3 பேராது நாமத்திலே ஒருமித்து கூடியிருக்கிற மத்தியில் நான் இருக்கிறேன்னு சொன்ன தேவனே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஒரு விஷயங்கள் ஒவ்வொருவரையும் கத்தாவே நீர் கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. எங்களுடைய உச்சந்தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரை எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கத்தாவே. சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. அன்பின் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என் கிருபை உனக்கு போதுன்னு சொன்ன தேவனே, உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணின் மணியை போல நீர் எங்களை பாதுகாத்தீரே, வழி நடத்தினீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறங்கத்தாவே. மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறங்கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறங்கத்தாவே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கீங்க கத்தாவே. ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே உம்மை துதிக்கத்தக்கதாக நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. எங்களுடைய சிந்தனைகளை நீர் ஆட்கொள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கத்தாவே நீர் எங்களுடைய வாழ்க்கை நீர் செய்து வருகிற கிருபைக்காக நான் உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும், நாங்கள் பலமுடன் இருப்பதும் சுகமுடன் இருப்பதும் டே கிருபை கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, ஆத்மனை சிறைக்கிய ஊழியங்கள் கத்தாவே இந்த உலகம் முழுவதுமாக ஆண்டவரே நீர் கொண்டு செல்கிற கிருபைக்காக நான் உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, என் தேவனே உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. அன்றைய கிருபை ஆண்டவரே எங்களோடு இருக்கிறதுக்காக நான் உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் கத்தாவே உம்முடைய உண்மையான சத்தியத்துக்குள்ளான ஆத்மனை ஐக்கிய சபைகள் கத்தாவே எழுப்பப்படத்தக்கதாக நீர் உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா. ஆண்டவரே, என் தேவனே ஆத்மனை ஐக்கிய ஊழியங்களில் எந்த தடைகளும் இல்லாதபடி தடைகளை முற்றிலுமாக நீ நீக்கி போட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே சுவிசேஷத்துக்கு அடுத்த திறந்த வாசலை நீர் கொடுக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. இந்த நாளுடைய கத்தாவே ஜெப வேளையின் ஒவ்வொரு பகுதியிலும் கத்தாவே உம்முடைய பிரசன்னம் இறங்கி வர வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை துதிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே, வேதத்தை வாசிக்கும் போது அந்த வேத வசனங்கள் கத்தாவே எங்களோடு பேசட்டும் கத்தாவே. அதற்காக நீர் எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் ஆண்டவரே என் தேவனே அவைகளை உணர்ந்து படிக்கத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம். ஜெப வேளையிலே கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவரே நீர் எவ்வளவோ விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீர். அதற்காக கொடான கொடி சோதரம் கத்தாவே. இன்னும் ஆண்டவரே விண்ணப்பிக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நீர் பதிலை கொடுக்க போற கிருபைக்காக நான் உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. பாடல் வேளையிலே கத்தாவே அடரே நீர் பாடல் மூலியமாக நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. அடரே என் தேவனே பாடலை பாடும்போது விசேஷித்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொரு மேலும் இறங்க செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறேன் கத்தாவே. அடே பிரசங்க வேலையில கத்தாவே ஏறெடுக்கிற ஒவ்வொரு அடனே என் தேவனே செய்திகளையும் கத்தாவே அடே நாங்கள் ஆண்டவரே உணர்ந்து கேட்கத்தக்கதாக எங்களுடைய செவிகளை திறந்துள்ள வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. தயவாய் எங்களுக்கு மனம் இறங்குங்க, நீர் எங்களோடு பேசுங்க கத்தாவே. இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆசீர்வதித்து கொடுத்தல வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனே உம்மை நம்பி வந்திருக்கிறோமப்பா. ஆண்டவரே என் தேவனே முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடி வந்திருக்கிறோம் கத்தாவே. என் தேவன் தாமே நீர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கிருபை செய்யுங்க. என் தேவனே மெய் சோதரிக்கிறோமப்பா, மெய் சோதரிக்கிறோம், மெய் சோதரிக்கிறோம் கத்தாவே. ஆத்மனை ஐக்கியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையை செழிக்க செய்யுங்க கத்தாவே.
ஒவ்வொரு குடும்பங்கள்லையும் கத்தாவே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கட்டளையிடுங்க கத்தாவே. ஆண்டவரே என் தேவனை ஒருபோதும் கத்தாவே அன்றை சமாதான குலைச்சல்கள் ஒருபோதும் ஏற்படாதபடி என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தாவே அன்றைய என் தேவனே ஆவியின் வரங்களினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் அன்றைய நீர் அவர்களை நிறைத்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் செயல்பட உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனேமை சோதரிக்கிறோமப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க கத்தாவே. அன்னை படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க நீர் உதவி செய்யணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபிக்கான நடுவிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. உம்மை சோதரிக்கிறோம் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களையும் கத்தாவே நீர் வேலிடத்து பாதுகாக்க வேணுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனை எந்த விதத்திலும் குறை இல்லாதபடி எல்லா குடும்பங்களையும் கத்தாவே அன்னை நிறைவே நீர் கட்டளிட வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய்னு சொல்றீங்களே, அதுபோல கத்தாவே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் செழிக்க செய்ய வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. என் தேவனீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றிடுமை துதிக்கிறோமப்பா. நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன் கத்தாவே. மை சோதரிக்கிறோம் கத்தாவே. இம்மட்டும் வழிநடத்தின தேவனுக்கு அன்றைய கொடான கொடி சோதரன் கத்தாவே. இனிமேலும் நீர் வழிநடத்த போற கிருபைக்கான நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. இன்னும் அதிகமாய் மோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. அன்றைய உம்மை துதிக்கிறோமப்பா. மை சோதரிக்கிறோம் கத்தாவே. அன்றைய ஆவியின் அபிஷேகத்தை ஆண்டை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளத்தக்கதாக இன்னும் ஆண்டே நீர் எங்களை தகுதிப்படுத்துங்க கத்தாவே. என் தேவன் நீர் அப்படி செய்யப்படுற கிருபைக்கான நன்றிடுமை துதிக்கிறோமப்பா. அன்றைய உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாங்கள் ஒருபோதும் ஈடுபடாதபடி தயவாய் எங்களை விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கிருபை செய்யும். நீர் அப்படியாய் செய்யப்படுற கிருபைக்கான நன்றிடுமை துதிக்கிறேன் கத்தாவே. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனால் எல்லாம் கொடுங்க கத்தாவே. அன்றைய புது பலனை கொடுங்க கத்தாவே. புது ஜீவனை கொடுங்க கத்தாவே. யார் யாரெல்லாம் ஆண்டவரே வியாதியோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீனங்கள் அகன்று நோய்வாய் முற்றிலுமாக குணமாகி கத்தாவே புது பலனை கிடைக்கிறதுக்காக நீர் தகுதிப்படுத்த வேண்டுமாய் கிருபை செய்யுங்க கத்தாவே. நீர் இன்றைக்கு நீர் அற்புத அதிசயங்களை நீ செய்ய போற கிருபைக்கான நன்றிடுமை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மயப்பட்டும் துதி கணமெல்லாம் மீட்பு ரட்சணை கத்திரமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்துகிறேன். இயேசு நம்பிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கொடுக்கப்பட்டுள்ள ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். தேவனே நீர் இரண்டே தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். சங்கீதம் 63:1. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். தினந்தோறும் அதிகாலையில் எழுந்து பாரப்பட்டு ஜெபியுங்கள். ஞானம் தாரும், தேவ ஞானம் தாரும், மெய் ஞானம் தாரும், மகா ஞானம் தாரும், பலன் தாரும், தேவ பலன் தாரும், மகாபலன் தாரும், சுத்திகரிப்பை தாரும். கர்த்தரை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தரை வைக்க கிருபை தாரும். எண்ணெய் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் எண்ணெய் வைக்க கிருபை தாரும். மற்றவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவும், கனம் பண்ண வேண்டியவர்களை கனம் பண்ணவும் மதிக்கவும் கிருபை தாரும். கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24 என்ற வசனத்தின்படி என் மாம்சீகம் சிலுவையில் அறையப்பட உதவி செய்யும். 1 கொரிந்தியர் 9:19 மற்றவர்களுக்கு போதிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த உதவி செய்யும். பரிசுத்த ஆவியினால் மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட உதவி செய்யும். என் சரீரத்தை பரிசுத்த ஆவியின் ஆலயமாக ஒப்பு கொடுக்க உதவி செய்யும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட வேண்டும். மத்தேயு 11:29 சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் நான் கற்றுக்கொள்ள உதவி செய்யும். கீழ்ப்படுதலை எனக்கு தாரும், விசுவாசத்தை எனக்கு தாரும். உண்மையுள்ளவர்களாக இருந்து பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற உதவி செய்யும். ஜெப வாழ்க்கையை தாரும். பரிசுத்த ஆவியானவருக்கு முற்றிலும் என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்க உதவி செய்யும். கர்த்தாவே, நீர் வரும் மட்டும் உண்மையும் உத்தவமாக உம்முடைய முழுமையான பாதுகாவல் ஆதரவோடும் உம்மால் நியமிக்கப்பட்டு வல்லமையால் கொடுக்கப்படுகிற ஊழியம் செய்யும் ஊழியர்களோடும் தேவ பிள்ளைகளோடும் ஊழியம் செய்ய உதவி செய்யும். ஒருமனப்பட்டு ஊழியம் செய்ய உதவி செய்யும். பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியாகிய சபையோடும் நியமிக்கப்பட்ட ஊழியர்களோடும் ஒன்றித்து செயல்பட உதவி செய்யும். சீர்படுத்தி, சிறப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்தி, கனி கொடுக்கிற மரமாக மாற்றும். 2 தீமோத்தேயு 3:1-5 வரை உள்ள வசனங்களின்படி விடக்கூடிய காரியங்களை விட்டு விலக கிருபை தாரும். யோவான் 17:26 வரை உள்ள வசனங்களின்படி பிதாவும் குமாரனும் ஒன்றாயிருக்கிறது போல உம்மோடும் உம்மால் மனவாட்டியாக தெரிந்து கொண்ட தேவ ஜனங்களோடு ஒன்றித்து ஐக்கியப்பட்டு உம்மை ஆராதிக்கிற சபையில் நாட்டப்பட்டு பொறுப்புடன் செயல்பட்டு செழிப்புடன் இருக்க உதவி செய்யும். ஆமேன். சங்கீதம் 103 தாவீதின் சங்கீதம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரியப்பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிரார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் அது இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்னென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களும் உள்ள அவருடைய சகல கிரியைகளை அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த நாளிலும் காலை வேளையிலே நம்ம மத்தியிலே ஜெபிப்பதற்காக சகோதரர் அந்தோனி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சில காரியங்களை குறித்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணும்போது நாமும் அவரோடு இணைந்து தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவோம். நாம் யாவரும் ஜெபிப்போம். அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, மன்னிக்கிற தயவுபடுத்திருக்கிறவரே, கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையை காணும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த 19 நாட்களும் கர்த்தாவே கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே இந்த 20ஆம் தேதி இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய ஆலயத்திலே உம்மை துதிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்த கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் என்றும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சஞ்சலம் தகிப்பும் ஓடி போகும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக உம்முடைய தூய திரு ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்களாக ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் கர்த்தாவே இந்த ஆலயத்திலே கூட்டி சேர்த்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிற இந்த வேளையிலும் கூட நேரலையிலே பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஆண்டவரே எங்களோடு கூட ஐக்கியப்படும்படியாக எங்களுடைய யாவருடைய இருதயமும் கர்த்தாவே ஒன்றித்து இருக்கும்படியாக கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவர் தாமே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒருமனப்படுத்துவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே காலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா தகப்பனே, முழு இருதயத்தோடும் ஆண்டவரே முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தாவே நாங்கள் இந்த காலை வேளையிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை தேடுகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தாவே உம்முடைய செவிகள் திறந்தவைகளாகவும் உம்முடைய கண்கள் காண்கிறவர்களாகவும் இருக்க வேண்டுமாய் நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் சர்வ வல்லமையுள்ள தேவனே. அல்லேலூயா. நாங்களும் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே காண்கிற யாவையும் உம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பங்கு பங்காக வகை வகையாக எங்களுடைய முற்பிதாக்கள் மூலமாய் கர்த்தாவே திருவுளம் பற்றின தேவனே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் சங்கீதத்தில் நாங்கள் வாசித்தபடியாக ஆண்டவரே நீர் செய்த எண்ணற்ற கர்த்தாவே நன்மைகளை கர்த்தாவே எண்ணி இந்த காலை வேளையிலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே.
ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே அநேக ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்தும் பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கிருபை பெருகும் என்று சொன்னீங்களே ராஜா. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இந்த நாளுக்கு உண்டான கிருபை ஆண்டவரே, இந்த நாளுக்கு உண்டான கர்த்தாவே ஸ்தோத்திர அபிஷேகத்தை கர்த்தாவே எங்கள் மேல் கர்த்தாவே ஊற்றும்படியாக ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மண் பாண்டங்களிலே கர்த்தாவே உம்முடைய பொக்கிஷத்தை ஆண்டவரே, அபிஷேகமாகிய பொக்கிஷத்தை கர்த்தாவே நீர் வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அதை நாங்கள் கர்த்தாவே பத்திரமாய் ஆண்டவரே காத்துக்கொள்ள கர்த்தாவே இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தகப்பனே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதே ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான பரிசுத்தத்தை கர்த்தாவே இந்த நாளுக்கு உண்டான பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே எங்களுடைய எண்ணங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்களுடைய இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய கர்த்தாவே பார்வை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் பேசுகிற பேச்சுகளை கர்த்தாவே இந்த நாளிலே நாங்கள் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியான வார்த்தைகளை நாங்கள் பேச ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. உம்முடைய அபிஷேகத்தினாலே கர்த்தாவே ஆண்டவரே நீர் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே கல்வி மான்களின் நாவுகளை நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா அப்படிப்பட்டதான ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. கொடுக்க வேண்டுமாய் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சாலமோனுக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே விண்ணப்பத்தினை கேட்ட பொழுது கர்த்தாவே ஆண்டவரே ஞானத்தை கொடுத்தீங்களா ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தை நீ கொடுத்தீங்களா ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே இந்த நாளிலே விசேஷித்த ஞானத்தை நீ கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே அளப்புகளாய் அல்ல ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுகிறவர்களாய் நீங்களை மாற்றுங்க ஆண்டவரே. உடைய சீசர்கள் கர்த்தாவே இந்த அந்தியோகியா பட்டணத்திலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர்கள். அவர்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே செல்லும் பொழுது ராஜா மெய்யாகவே இவர்கள் கிறிஸ்துவ உடையவர்கள் என்று சொல்லி அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயர்களை கர்த்தா வைத்தார்களே ஆண்டவரே. அதே போல எங்களை காண்கிறவர்கள் கர்த்தாவே உம்மை காணும்படியாக ஆண்டவரே எசப்பா உம்முடைய அச்சு அடையாளங்களை ஆண்டவரே நாங்கள் தரித்தவர்களாய் காணப்பட எசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே சுயம் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. எசப்பா எங்களுடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே மாம்சமோ எங்களுடைய ஞானமோ எங்களுடைய அறிவோ எங்களுடைய புத்தியோ அல்ல ஆண்டவரே. உம்முடைய நாம மாத்திரம் எங்கள் மூலமாய் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் கிருபாய் பாத்திரமாக ஆண்டவரே நீர் எடுத்து இந்த நாளில் பயன்படுத்துவீராக ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய நடக்கைகளை பார்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் அநேகர் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மெய்யான தெய்வம் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ளும்படியாக ஆண்டவரே. எசப்பா எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டுமே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்களுடைய நடக்கைகள் மாற வேண்டுமே ராஜா. இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே வேலைகளிலும் கர்த்தாவே நம்முடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. ஆண்டவரே விசேஷமாக கர்த்தாவே போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பாதுகாவல் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்த நாளிலே கர்த்தாவே செய்யப்படுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் சுகந்த வாசனை அங்கீகரித்ததுக்காக நன்றி ராஜா. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தலைமை போதகர் ஆண்டவரே தஞ்சை பகுதியில் ஊழிய செய்கிறதான தலைமை போதகர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா ஆசீர்வாதம் ஐயாவை கர்த்தாவே டி ஆசீர்வாதம் ஐயா அவர்களே ஆண்டவரே இந்த நாளுக்கு உண்டான ஆண்டவரே பெலத்தோடு சுகத்தோடு ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்ளுவீராக ஆண்டவரே. எசப்பா இந்த வயோதிப நாட்களிலும் கர்த்தாவே அவருக்கு வேண்டிய பலத்தை நீங்கள் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கடந்த நாட்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே நிமிர்ந்து நிற்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே சத்தியத்தை தெளிவாய் சொல்லும்படியாக ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. கழுகுக்கு ஒத்த பலனை ஆண்டவரே நீங்கள் கொடுத்து ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஓடினாலும் ஆண்டவரே சோர்வடைய நடந்தாலும் களைப்படையார் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. அப்படிப்பட்டதான அந்த ஏசாயாவில் சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்கள்
கத்தாவே எங்கள் ஐயாவுக்கு பழிக்கும்படியாக ஆண்டவரே நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. புதிய பலனை ஆண்டவரே, புதிய சத்துவத்தை, புதிய வல்லமையை கொடுத்து ஆண்டவரே இந்த உலகத்துக்கு கத்தாவே ஒளியாக நீ மாற்றுவீராக ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஜிம்ஸ் பாஸ்டரை, ஜேசன் பாஸ்டரை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா அவர்கள் செய்கிற ஊழியங்களை நீ ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. விசேஷித்த ஆவினால் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல திருச்சி பகுதியில் கர்த்தாவே எங்களை தலைமை போதர் ஐயா அந்துணையாவை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அம்மாவை நினைக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்களுக்கு வேண்டியதான கிருபைகளை கர்த்தாவே நீர் கொடுப்பீராக ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா உடல் பலவீனங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையால் நீங்கள் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கிருபை இருப்பதாக ஆண்டவரே. நான் இது முதற்கொண்டு உன் போக்கையும் வரத்தையும் என்றென்றைக்கு காப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. என் சமூகம் உமக்கு முன்பதாக செல்லும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. கோணலானவைகளை செவ்வையாக்கும் என்று சொன்னீங்களே கர்த்தாவே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஒரு ஜெப கூட்டத்திற்கோ அல்லது கர்த்தாவே ஒரு பிரேயருக்கோ செல்லும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே செல்வதற்கு முன்பதாகவே ஆண்டவரே கோணலானவைகளை செவ்வையாக்கி ஆண்டவரே செல்லுகிற இடங்களிலே கர்த்தாவே அந்த கூட்டங்களிலே கர்த்தாவே விசேஷித்த அற்புதத்தை ஆண்டவரே அதிசயத்தை ஆண்டவரே ஐயா மூலமாய் கர்த்தாவே உம்முடைய நாம மகிமைக்கென்று ஆண்டவரே செய்யும்படியாக ஆண்டவரே எசப்பா நீங்கள் எடுத்து நிறுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்று கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடக்க முடியாதவர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் பேதுரு யோவானை பார்த்து ஆண்டவரே அல்லேலூயா ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்த பொழுது ஆண்டவரே பேதுரு சொன்னார் ஆண்டவரே எசப்பா என்னிடத்தில் வெள்ளியுமில்லை பொண்ணுமில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உள்ளது என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்ன பொழுது கர்த்தாவே அவன் துள்ளி குதித்து ஆண்டவரே எழுந்து நடந்தான் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான விசேஷித்த காரியங்களை ஆண்டவரே எங்கள் ஐயா மூலமாக செய்யும்படியாக ஆண்டவரே உம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. எசப்பா உம்முடைய புதிய அபிஷேகத்தால் நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளையும் செய்வான், என்னை காட்டிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மிகுதியான கிரிகளை செய்வான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவம் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை கொண்டு ஒரு பெரிய பலத்த காரியத்தை கர்த்தாவே ஆண்டவரே செய்ய வல்லவராய் இருக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் ஆண்டவரே உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா அதற்கு எங்களுடைய தாசர்களை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசேஷித்த ஆவினால் இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே நீ நிரப்ப போகிறதுக்காக நன்றி ராஜா. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாம்பாஸ்டர் நம்முடைய கருத்தில் கொடுக்கிற ஆண்டவரே. எசப்பா நம்முடைய வல்லமையால் நிரப்புங்க ஆண்டவரே. எசப்பா நம்முடைய அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே பலிபீடத்தில் இருந்த அக்கினி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசாயாவை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாவிலே தொட்ட பொழுது ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அக்கினியாய் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் மாறினதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அதே போல ஸ்தோத்திரம் பலிபீடத்தில் உள்ள அக்கினி ஆண்டவரே சாம் பாஸ்டரை கர்த்தாவே நிரப்புவீராக ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அவர் செல்லுகிற இடங்களெல்லாம் கர்த்தாவே அக்கினியாய் அக்கினி ஜுவாலையாய் ஆண்டவரே யோசேப்பு வம்சத்தை போல ஆண்டவரே அக்கினி ஜுவாலையாய் எடுத்து பயன்படுத்துவீராக ராஜா. அப்படியே செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே ஆண்டவரே உங்களுடைய கிளை சபைகளுக்காக நான் வருகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மாத்தூர், லால்குடி, மேட்டுப்பட்டி, மணப்பாறை, சோழகம்பட்டி, பெரம்பலூர் ஆகிய இடங்களிலே கர்த்தாவே எங்களுடைய கிளை சபைகள் இருக்கிறது ஆண்டவரே. எசப்பா அந்த கிளை சபையை நடத்துகிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா மூப்பர்களையும் கர்த்தாவே விசேஷித்த ஆவினால் நிரப்புவீராக ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாக எடுத்து பயன்படுத்துகிற தேவன் நீரல்லவோ ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் பலவான் கையில் உள்ள அம்பாக ஆண்டவரே எசப்பா நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக ஆண்டவரே. எசப்பா இந்த நாளிலே மாற்றுவீராக ஆண்டவரே. ஊழியங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கிளை சபைகள் எல்லாம் கர்த்தாவே நிரம்பட்டும் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை கர்த்தாவே வெள்ளம் போல் சத்துரு இருந்தாலும் ஆண்டவரே அவனுக்கு விரோதமாய் கர்த்தாவே ஆவியானவர் கொடி ஏற்றும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கடந்து வருவதாக ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் கடந்து வருவதாக ஆண்டவரே. எசப்பா நீர் அப்படியே செய்ய போற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எங்களுடைய சபையிலே கர்த்தாவே
ஆண்டவரே முன்னின்று செய்கிறதான ஒவ்வொரு கர்த்தாவே மூப்பர்களையும் மூப்பர் குடும்பங்களையும் விசுவாசிகளையும் விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவரே சிறு பிள்ளைகளையும் வாலிபர்களையும் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யாவரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அலையோ யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. உம்முடைய நாமத்தினாலே கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே சாட்சி உள்ளவரை மாற்றுவீராக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒருபோது கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உடைய பிரசன்னத்தை உடைய ஆசீர்வாதத்தை உடைய அபிஷேகத்தை இழந்து போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே. இயேசப்பா யாவரும் கர்த்தாவே ஆண்டவரே நாங்கள் யாவரும் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பொக்கிஷத்தை காத்துக் கொள்கிறவர்களாய் நீ மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே சபையிலே ஒருமனப்பட்டவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. அவர்கள் கர்த்தாவே 120 பேர் கர்த்தாவே மேல் வீட்டறையிலே கூடி வந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒவ்வொருவரை நிரப்பினீங்களா ஆண்டவரே. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் கர்த்தாவே உடைய மகத்துவங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவரே பேச தொடங்கினார்கள் நான் பார்க்கிறோம் ஆண்டவரே. எசப்பா எங்கள் சபையில் உள்ள ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் முதல் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. மூப்பர் வரைக்கும் உள்ள ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய மகத்துவங்களை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக அந்த விசேஷித்த ஆவியினால் நான் நிரப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே நீர் கொடுத்த வரங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய சபையிலே கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் ஒவ்வொரு வரங்களை நீர் கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த வரங்கள் கர்த்தாவே இந்த நாட்களிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ரெட்டிப்பாய் ஆண்டவரே செயல்படும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு எலிசாவின் ஆவி உடையவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அது இன்றைக்கே தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கீங்களா ஆண்டவரே. அந்த வாக்குத்தத்தின் படியாக ராஜா ஆண்டவரே ரெட்டிப்பான அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நாங்கள் நிரப்புவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்கல்ல ஆண்டவரே இது எங்களுடைய நாமம் எங்களுடைய பேரோ ஆண்டவரே அல்ல ராஜா. உம்முடைய நாமம் மாத்திரமே எங்கள் மூலமாய் மையப்படும்படியாக ராஜா ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது எங்களுடைய பலத்தினால் அல்ல ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லாம் உடைய கிருபையினாலே ஆகும் ஆண்டவரே. எல்லாம் உடைய ஆவியினாலே ஆகும் கர்த்தாவே. அல்லேலூயா. அப்படியே செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய ஜெபக்குழுக்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே திருச்சி பட்டணத்திலே ஆண்டவரே திருச்சி சபையை ஆண்டவர் தலைமையிடமாக கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேக இடங்களில் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டு அது நடந்து வருகிறது கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. தண்ணீர் மேல் உன் ஆகாரத்தை போடு அநேக நாட்களுக்கு பின்பாக அதன் பலனை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா வசனமாகிய விதையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த ஜெபக்குழு மூலமாக நாங்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அது 10 30 60 100 பலன் கொடுக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விளைவிக்கிறவர் நீர் அல்லவோ ஆண்டவரே. ஆண்டவரே அப்பொழுது நீர் பாய்ச்சுகிறான் ஆண்டவரே. ஆனாலும் விளைவிக்கிறவர் கர்த்தர் ஆண்டவரே. நீர் கர்த்தர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவை போய்விடாதபடிக்கு ராஜா ஆண்டவரே வரும் நாட்களில் அதை எங்களுடைய கண்கள் காணும்படியாக ஆண்டவரே. இயேசுப்பா எங்களுடைய சபையிலே ஆண்டவரே கிளை சபைகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆத்துமக்கள் நிறைவு வழிபடியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு அறுவடையின் ஆண்டாக அறுவடையின் நாட்களாக நீர் மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீதியின் சூரியனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த குருட்டாட்டம் உள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த மனக்கண்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பை உம்முடைய அன்பை உம்முடைய சுவிசேஷத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கருவியாக எடுத்து பயன்படுத்தும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா அப்படியே செய்ய போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே எங்களுடைய சபையில் நடைபெறுகிறதான அந்த சிறு பிள்ளை ஊழியங்களை நீர் ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. அந்த பிள்ளைகள் கர்த்தாவே இந்த சிறு வயது முதற்கொண்டு கர்த்தாவே ஆண்டவரே ஒரு சாமுவேலை போல வளர்க்கப்பட ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் வளர்க்கப்பட ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உம்முடைய தரிசனத்தை காணக்கூடிய பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக ஆண்டவரே. நீங்கள் சொன்னீங்களா ஆண்டவரே சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் அவர்களை தடை பண்ணாதீர்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே இந்த சிறு பிள்ளை ஊழியத்தை செய்கிறதுனா ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே விசேஷித்து ஆண்டவரே ஞானத்தையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய ஆவியை நீர் கொடுத்து ஆண்டவரே ஆண்டவரே அந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எதிர்காலத்திலே அந்த பிள்ளைகள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெங்கெல்லாம் உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறவர்களாய் நீ மாற்றுங்க கர்த்தாவே. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஆண்டவரே உலகத்தில் உள்ளவர்களுக்கும் கர்த்தாவே என் தகப்பனே உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே வித்தியாசத்தை காணும்படியாக ஆண்டவரே, ஆண்டவரே ஞானத்தின் ஆவியால் நிரப்புவீராக கர்த்தாவே. அப்படியே செய்யப்படுற தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கண்ணீரோடு இந்த காலை வேளையில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மாத்தூர் சபைக்காக கர்த்தாவே ஒவ்வொரு நாங்களும் நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தாமதிக்கிறார் என்று நாங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தாவே ஆண்டவரே நீர் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மிகப்பெரியதான காரியங்களை ஆண்டவரே செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நெடு நாட்களாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்கப்படும், ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும் சொன்னீங்களா ஆண்டவரே. எசப்பா அந்த நீதிமொழியில் வாசிக்கிற வார்த்தையின்படியாக ராஜா எசப்பா நாங்கள் நெடு நாட்களாய் ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் ஜெபித்துக் கொண்டே வருகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே உம்முடைய கிருபை மாத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த அதிகாரிகளுடைய கண்களிலே ஆண்டவரே தயவும் கர்த்தாவே கிருபையும் கிடைக்கும்படியாக ராஜா ஆண்டவரே அவருடைய மனதில் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே இந்த நாளிலே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ராஜாக்களுடைய இதயத்தையே ஆண்டவரே நீங்கள் நீர்க்கால்கள் போல் திருப்புகிற தேவன் அல்லவோ ராஜா. ஆண்டவரே ஒவ்வொருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவரே ஒரு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அல்லேலூயா எங்கள் ஒரு கட்டளையும் பிறப்பிக்கப்படவில்லையே ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பகுதியிலே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு உம்முடைய நாம மகிமைக்கென்று அந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட எசப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும் ஆண்டவரே. எசப்பா அந்த பரதலைமை கூட ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்ட பொழுது ராஜா எசப்பா நீங்க மனதுருகி ஆண்டவரே எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவனை கூப்பிட்டு கண்களை தொட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீங்க சுகப்படுத்தினீங்களா ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் மனது உருக்கமுடைய தேவன் ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தேவன் கர்த்தாவே. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே புறஜாதிகள் மத்தியிலே நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போய்விடக் கூடாது ராஜா. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. எசப்பா எங்களை தலையை உயர்த்துகிற தேவன் ஆண்டவரே. எசப்பா நீங்க இறங்குங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் பள்ளத்தாக்கள் நிரப்பப்படும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ சொன்னீங்களே ராஜா ஆண்டவரே இல்லாததை இருக்கிறது போல நீ அழைக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவனாலே கூடும் தேவனாலே எல்லாம் கூடும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரே நாங்கள் இணைந்து நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டு ஆண்டவரே பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்வது எதுவோ அது அப்பொழுதே பிதாவானவரால் உங்களுக்கு அருளப்படும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. எசப்பா அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரே எசப்பா இந்த ஆலயம் கட்டப்படுகிற ஆண்டவரே தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் நீக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஆவியானவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அனுப்பி ஆண்டவரே அவருடைய இதயத்தில் நீ பேசுவீராக ராஜா. ஆண்டவரே தடைகள் நீக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீ அப்படியே செய்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தாவே மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பன் இந்த வலைதளங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதான மக்கள் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அதாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நோவாவின் நாட்களில் நடந்தது போல கடைசி நாட்களில் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவங்கள் பெருகி இருக்கிறது ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய மனதிற்கு இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலவிதமான பாவங்களை கத்தாவே ஆண்டவரே சோதோம் குமார பாவம் உம்முடைய சமூகத்துக்கு எட்டினதே ராஜா. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்களுடைய தேசத்தை நீ ரட்சிப்பீராக ஆண்டவரே. இந்த பாவ செயல்களிலிருந்து ஆண்டவரே உம்முடைய மக்களை நீர் விடுதலை பண்ணுவீராக ஆண்டவரே. ஒரு ரட்சிப்பின் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரட்சிப்பு அது கர்த்தருடையது என்று நாம் பார்க்கிறோம் ஆண்டவரே. எசப்பா இந்த ஜனங்களை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. இந்த பாவ வழியிலிருந்து கர்த்தாவே இந்த ஜனங்களை நீர் ரட்சிப்பீராக ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டு ஆண்டவரே எசப்பா குருட்டாட்டமான ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் ஆண்டவரே வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களே ஆண்டவரே. எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பக்தியுள்ளவனை தமக்காக கர்த்தர் தெரிந்து
தெரிந்து கொண்டார் என்று எழுதியிருக்கிறபடி ராஜா ஆண்டவரே, பக்தியுள்ள ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு என்று கத்தாவே உம்முடைய கத்தாவை சொந்த இரட்சகரால் ஏற்றுக்கொள்ள நீர் அவருடைய இருதயத்தை திருப்பும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எழுப்புதலை தேசத்தில் எழுப்புதலை கட்டிடுவீராக ஆண்டவரே. அதற்காக கத்தாவே நாங்கள் கத்தாவே கன்வென்ஷன் மீட்டிங் ஆண்டவரே ஆண்டவரே ஆஸ்பத்திரி ஊழியங்கள் ஆண்டவரே சிறைச்சாலை ஊழியங்கள் ஆண்டவரே சுவிசேஷ கூட்டங்கள் எல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டு முன்பு முற்காலத்திலே ஒரு எழுப்புதல் எப்படி உண்டானதோ ஆண்டவரே, அதே போல இந்த நாட்களிலும் அப்படிப்பட்டதான எழுப்புதல்கள் உண்டாகி ஆண்டவரே தேசத்திலே எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தெய்வம் என்று அறிக்கை பண்ணத்தக்கதாக ஆண்டவரே இயேசுப்பா ஒரு பெரிய எழுப்புதலை நீ கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்திற்கு சேமத்தை நீ கட்டளிடுவீராக ஆண்டவரே. இயேசுப்பா தேசத்திற்கு இயற்கை சீற்றங்களிலிருந்து கர்த்தாவே பெரிய சேமத்தை நீ கட்டளிடும்படியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய தலைவர்கள் நம்முடைய கரத்தில் கொடுக்கிற ஆண்டவரே, இந்திய தேசத்தை ஆளுகிறதான தலைவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் நியமித்த இந்த தலைவர்களை கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய அனுமதி இல்லாமல் ஆண்டவரே அவர்கள் சுயமாய் கர்த்தாவே ஒரு காரியங்களை செய்யாதபடிக்கு ராஜா அவருடைய இதயத்தில் நீர் பேசுவீராக ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவரே ஒருபோது தீங்கு செய்யாதபடி ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்க ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் சுதந்திரமாய் ஆராதிக்க ஆண்டவரே சுதந்திரமாய் சுவிசேஷத்தை சொல்லத்தக்கத தடையா இருக்குதான திட்டங்களை அவர்கள் தீட்டாதபடி ராஜா இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் உமக்கு தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் பரம்பத்தக்கதான திட்டங்களை அவர்கள் செய்யத்தக்கதாக இயேசுப்பா நீர் அவருடைய இதயத்தை திருப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுதும் கத்தாவே ஐயாவை கொண்டு கத்தாவே ஸ்தாமானை கொண்டு கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேசுகிற வார்த்தைகள் ஆண்டவரே அது கத்தாவே எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே. இந்த நாளிலே கத்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எலியாவே கத்தாவே உம்முடைய அப்பத்தை புசித்த பொழுது 40 நாள் புசியாமல் குடியாமல் நடந்து சென்றாரே ஆண்டவரே, அந்த பலத்தை கத்தாவே இந்த நாளுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆண்டவரே நீங்க பலப்படுத்தும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நல்ல பிதாவே ஆமென். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த காலை வேளையிலே பரிசுத்தமுள்ள தேவன் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனை மகிமைப்படுத்தி இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி ஒரு பாடலை பாடி மகிமைப்படுத்துவோம். தெரிந்த பாடல், உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் வல்லவர் ஒருவரும் இல்லை என்ற பாடல். இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது, பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, அழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே, மலட்டு
மறுபடி தூக்கிவிட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே, கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என்னை தூக்கிவிட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்திவிட்டீரே. புழுதியில் இருந்த என்னை தூக்கிவிட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்திவிட்டீரே. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு, உம்மை உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, இரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரால் சத்ருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களிலிருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள். அந்த துதியை முக்கியப்படுத்தும் காலம் இது. துதித்து கொண்டே இருப்போம், எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகுதியானது என்று வேதம் சொல்லுகிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் துதியினால் இன்றைக்கு அற்புதங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள், விடுதலையை பெற்றிருக்கிறார்கள். துதிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத புஸ்தகத்தை திறந்து
யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்த ஒரு வாசிக்க கேட்போம். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்ததற்கு பல காரணம் உண்டு, நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு. அதில் ஒன்று, மனுஷனை பிரகாசமாய் மாற்ற வந்தார். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டதாக மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். இருளில் உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சம். இயேசு ஒரு பெரிய வெளிச்சம். அருமையானவர்களே, தெய்வம் என்றால் வெளிச்சமா இருக்கணும், பிரகாசிக்கப்படணும். அது மாத்திரமல்ல, இருளை போக்கக்கூடிய வெளிச்சமாய் வந்தார். இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று. அதே இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சம்னார். அப்போ ஒரு மனுஷனை வெளிச்சமாய் மாற்றுகிறது தான் தேவன். நல்ல கவனிங்க, எந்த மனுஷனையும் ஒரு குடிகாரனை நல்லவனாய் மாற்றுகிறவர், ஒரு கொலைகாரனை ரட்சித்து ஒரு நல்ல மனுஷனாய் மாற்றுகிறவர். ஆமா, அதுக்காகத்தான் அந்த உலக வந்தார். ஒரு பாவியை பரிசுத்தவானாய் மாற்ற வந்தார். அப்போ எந்த மனுஷனையும், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பிரகாசமாய் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ சகோதரன், ஒரு கிறிஸ்தவ சகோதரி, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் இருக்கிற இடத்துல, அவங்க வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, ஊழியத்தில் அவங்க பிரகாசமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதனால தான் சொன்னார், எந்த மனுஷனையினார். ஒரு பையன் படிக்கிற ஸ்கூலில் பிரைட்டாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும். படிப்பில் ஒரு பிரகாசம், தொழிலே ஒரு பிரகாசம், வேலை செய்கிற இடத்துல ஒரு பிரகாசம். தானியேல் அருமையானவர்களை, பாபிலோன் தேசத்திலே அவன் வெளிச்சமாய் திகழ்ந்தான். யோசேப்பு எகிப்து தேசத்திலே ஒரு வெளிச்சமாய் திகழ்ந்தான். இப்படி வேதத்தில் அநேக பரிசுத்தவான்கள் வெளிச்சமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் வெளிச்சம் மனுஷர் முன்பாக பிரகாசிக்கணும்னு இயேசு சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்தவர் வாசியுங்கள். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நல்ல கவனிங்க, உலகத்துக்கு நீங்க யாரா இருக்கிறீங்க? 16வது வசனம் வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வெளிச்சமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. என்ன அருமையான ஒரு வார்த்தை. உங்கள் நற்கிரியைகளை அவர்கள் பார்க்கணுமா? மற்றவர்கள் பார்க்கணும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் நற்கிரியைகளை பார்க்கணும். தொற்கால் செய்த நற்கிரியைகளை எல்லாரும் கண்டார்கள். அது மாதிரி நாம் நற்கிரியைகளை செய்கிறதற்காகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணும்? வெளிச்சமாக இருக்கணும், பிரகாசமாக இருக்கணும், ஒளியாக இருக்கணும். கர்த்தர் சிலரெல்லாம் கர்த்தர் சந்தித்தார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி தான் இயேசு. நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 1-2 வசனங்களை வாசியுங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. பவுலை சுற்றிலும் பவுல் கர்த்தருடைய ஜனங்களை பயமுறுத்தி அடித்து உதைத்து என்ன பண்ணா? இன்னைக்கு சிலர் அப்படித்தான் மிரட்டி பார்க்குறாங்க. ஜெபிக்காத, ஜெப கூட்டம் நடத்தாத, சபை நடத்தாத, லைசன்ஸ் இருக்குதா, மிரட்டி பார்க்குறான், உருட்டி பார்க்குறான். அதெல்லாம் ஒரு நாள் ஒன்று சந்திப்பார். ஆமாம், எதை அழிக்கணும்னு நினைக்கிறியோ அதையே நீ சொல்ல வச்சிருவார். ஜாக்கிரதை. என்னுடைய ஆண்டவர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பலமுள்ளவர். ஆகவே பாருங்கள், இவன் அப்படித்தான் செஞ்சார். இந்த ஐயா
பவுல் இருக்கார்ல, சவுல், அப்படித்தான் மிரட்டினார், உருட்டினார், அடித்தார், உதைச்சார். ஒரு நாள் அதை செய்கிறதற்கு துரிதமாய் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் வேத வசனம் சொல்லுகிறது, அவனை சுற்றிலும் ஒரு ஒளி பிரகாசித்தது. அவன் தூக்கி வீசப்பட்டு தரையிலே வீழ்ந்தான். தொடர்ந்து வாசிங்க பிரதர். அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, 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 நீ என்னை ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். ஒரு கேள்வி, மேலிருந்து சவுண்டு வருது, அந்த வெளிச்சம் வருது, வெளிச்சத்தில் தூக்கி வீசப்படுறான். அந்த ஒளியிலால் கண்ணு குருடா போயிட்டு, 2 கண்ணு பார்வையற்று போயிட்டு. இப்போ மேலிருந்து இவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஒரு சவுண்டு. ஏன்னா இவன் பாரம்பரியத்துக்காக நின்னவன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினான். இந்த பாரம்பரிய பக்தி வைராக்கியம் சிலருக்கு இருக்கும், வேதத்தின்படி பக்தி வைராக்கியம் இருக்காது, இந்த பாரம்பரியத்திற்காக. ஆமாம், எங்கள் கொள்கை, எங்கள் கோட்பாடு, எங்கள் பாரம்பரியம், அதுக்காக நிற்பாங்க. அப்படித்தான் இவர் பழைய ஏற்பாட்டின் பாரம்பரியத்திற்காக நின்றவர். ஆகவே இப்போ அவர் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் யார்? இப்போ இந்த வெளிச்சம் யார், இந்த ஒளி யார் என மேலிருந்து வர்றது சக்கினா மகிமை. கேட்ட கேள்விக்கு பதில் வருது, நீ துன்பப்படுத்துகிற ஜெகவான்னு சொல்லலை, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம், கஷ்டம்னார். முள்ளில் போய் உதைக்கலாமா? மனுஷனை உதைச்சான், என்ன சொல்றார் பாரு, கிறிஸ்தவர்களை உதைக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, முள்ளிடாது, குத்தும் ஒரு நாள்னார். நீ நினச்சிக்கிட்டு இருக்க முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டம், முள்ளில் போய் உதைச்சா என்ன செய்யும்? குத்துன்னு குத்திடும். கிறிஸ்தவன் சில நேரம் சிலருக்கு முள்ளாவும் இருப்பார். ஆமாம், நல்ல கவனியுங்கள், கடினமா. அடுத்து கேட்குறான் பாருங்க, அடுத்து சொல்றான், அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, அடுத்த வார்த்தையை நடுக்க வந்துருச்சு. ஆஹா, நாம செய்யக்கூடாதுல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த இயேசு தான், அதனால தான் அவர் பிறகு சொன்னார், இவர் தான் தேவன். அவனால் தைரியமாக சொல்ல முடிஞ்சு. இயேசுதான் தேவன் என்று கண்டார். நம்மால் மாதிரி இல்லை, ஏன்னா அனுபவ ரீதியாக சொல்றார், பிராக்டிக்கலாக சொல்றார். பைபிள் காலேஜில் போய் படிக்கல, அவர் சடன்லியா சொன்னார். இயேசுவே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். இந்த இயேசுதான் அவர் தான் சர்வத்திற்கு மேலான தேவன் இந்த இயேசுன்றார். எப்படி? நீங்கள் ரோமருக்கு நிருபம் வாசிங்க, 9ஆம் அதிகாரம் 5வது வசனம். பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஆமென்றார். ஆமென்னா அப்படியே ஆக கடுவது, அப்படித்தான்றார். எப்போ சொல்றாரு? தெரிஞ்ச பிற்பாடு. அதுக்கு முன்ன ஏதோ மரியாளுடைய குமாரன், ஏதோ சதிசெயர் பரிசெயர் வேதவாரர்கள் சொல்லிக்கிருந்தான் பாரு, அது மாதிரி இவர் அவங்களுக்கு தானே சேர்ந்துக்கிருந்தார். இப்போ பிரிஞ்சு வர்றாரு பாருங்க. இவரை அந்த ஒளி பிரகாசமாய் மாற்றியது. எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி. ஆகவே சரியான சத்தியத்துக்குள் நடத்தியது, வெளிச்சத்துக்குள் நடத்தியது, அருமையான வேத அறிவுக்குள் நடத்தியது, தேவனுக்கு கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறியக்கூடிய அறிவுக்குள் நடத்தியது. அதுதான் அந்த ஒளி. இன்னைக்கு இந்த ஒளி உங்களை எப்படி சந்தித்து கொண்டிருக்கிறது? பவுலை மாற்றியது. ஏன்னா பவுல் சொல்றார் கலாத்தியர் 1:15, என் தாயின் வயிற்றில் இருக்கும்போதே என்னை பிரித்தெடுத்தார் என்று சொல்றார். வாசிங்க. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து, தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினாலே அழைத்த தேவன். கிருபையினாலே
அழைத்த தேவன் புறஜாதிகளுக்கு இந்த கிறிஸ்துவை, இந்த குமாரனை, அடுத்த வசனம் வாசி, தம்முடைய குமாரனை புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்கு வெளிப்படுத்த பிரியமாயிருந்த போது. நல்ல கவனிங்க, சில நேரம் அவர் தன்னை வெளிப்படுத்த சிலருக்கு பிரியப்படுறார். அதில் பவுலுக்கு, ஏன்னா சபையை கொன்னுக்கிட்டு இருந்தான், சபையை அடித்து நொறுக்கிட்டு இருந்தார் இந்த ஐயா. அதனால இப்போ அவருக்கு இந்த இயேசு தன்னை வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார், இந்த குமாரன் தன்னை யாருன்னு வெளிப்படுத்த பிரியமாயிருந்தார். அதனால தான் இந்த குமாரன் தாண்டா சர்வத்திற்கு மேலான தேவன், இதுக்கு மேல ஒரு தேவன் கிடையாது. இதை சொல்லத்தான் ஆத்துமனேசர் ஊழியம், இதை சொல்லத்தான் நாங்கள் பலிபீடத்தில் நிற்கிறோம், இதை சொல்லத்தான் எங்களை கர்த்தர் பிரித்தெடுத்தார், இதை சொல்லத்தான் அந்த வெளி எங்களை பிரகாசித்து கொண்டிருக்கிறது, பிரகாசமாய் மாற்றி வைத்திருக்கிறது. இன்னைக்கு அநேகர் சொல்ல தைரியம் இல்லையே, நிறைய ஊழியக்காரர்கள் இதை சொல்ல தைரியமற்றவர்களாக இருக்கிறார். அருமையானவர்களே, நாமத்தை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடித்த பொழுதும் நாங்கள் சொல்லியே தீருவோம். உங்களுக்குனே கீழ்ப்படுகிறது, தேவனுக்கு தான் கீழ்ப்படிவோம். இன்னைக்கு நாமத்தை சொல்லக்கூடாது, சொல்கிற கூட்டத்தோடு சேராத, இந்த இயேசு நாமக்காரன், வேற எந்த நாமக்காரன் வேணா, நீ எந்த நாமக்காரன்? நாங்கள் இயேசு நாமக்காரர்கள், ரைட்டு. எல்லா நாமத்துக்கு மேலான நாம இயேசுவின் நாமம் தானையா கர்த்தருக்கு. அதை சொல்கிறோம் தைரியமா. ஒன்னால என்ன அந்த கிருஷ்ணன் சொல்ல முடியுமா? சொன்னால் உனக்கு பின்னாடி இருக்குது மொத்தமாக. அதனால ஜாக்கிரதையாக சொல்கிறதில் யோசித்து சொல்லு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எல்லா நாமத்தை விட மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று பிலிப்பியரில் பவுல் தெளிவாக எழுதுகிறார். பவுல் சொல்கிறது தான் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். பவுலை பிரகாசமாய் மாற்றின ஒளிதான் எங்களையும் பிரகாசமாய் மாற்றி வைத்திருக்கிறது, எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றுகிற ஒளி. ஆகவே தான் பவுலை சுற்றிலும் அந்த ஒளி பிரகாசித்தது. அதுக்கு பிறகு அவர் உள்ளே போகவே இல்லை, நேர எங்கே போனார்னா நேர் தெருவுக்கு தான் போனார். அடிச்சு உதைக்க போகலை, நேர் தெருவு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், சரியான இடத்துக்கு யூதாவின் வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்தார். அங்கு தான் அனனியாவை அனுப்பி அவருக்கு பார்வையை கொடுத்து ஞானசானம் பெற்று இயேசுவை தான் கிறிஸ்து என்று அறிவிக்க வைத்தார். சரி, இப்பொழுது சவுலை பவுலாய் மாற்றின ஒளி உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அருமையானவர்களை, எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றுகிற ஒளி. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 2-3 படிச்சிங்கன்னா அங்கே ஒரு அக்கினி மோசேயை சந்தித்தது. அந்த ஒளியை பார்த்தான், வெளிச்சத்தை பார்த்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார். எத்தனையோ பேருக்கு எத்தனை விதத்தில் தரிசனமானார். பவுலுக்கு ஒரு விதத்தில், மோசைக்கு ஒரு விதத்தில். சிலர் மீன் பிடிக்கும் பொழுது வான்னு டைரக்டாக கூப்பிட்டாரு. ஆனால் இங்கே பாருங்க, அக்கினி ஜுவாலையிலே தரிசனமானார். ஏன்னா இவங்கெல்லாம் அக்கினி ஜுவாலையாய் மாற்றப்பட்டாங்க, இவங்கெல்லாம் பிரகாசமாய் மாற்றப்பட்டாங்க. அக்கினி ஜுவாலையிலே தரிசனமான கர்த்தர் மோசேயை பார்த்த உடனே இது என்ன அற்புத காட்சின்றான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கார் பாருங்க, ஆடு மேய்க்கிறதுல உண்மையாக இருந்தார். 40 வருஷம் வனாந்தரத்தில். இவர் சாதாரண இல்லை, எகிப்தின் சகல சாஸ்திரங்களை கற்று வளர்ந்தவன். ஒருவனை குறித்து சொல்கிறாங்க, ஒரு பெரிய ஆர்கிடெக்ட், அதாவது பெரிய என்ஜினியர்னு. ராமசஸ் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டினவரான் இவர். அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் பாருங்க. சூழ்நிலை மாறுது, எகிப்தை விட்டு ஓடி வர்றான். அவன் நினச்சான் தான் கையினாலே பெரிய ரட்சிப்பை உண்டாக்கணும்னு பார்த்தான். ஆடுகளை கொலை செஞ்சு அதை பண்ணின்னு ஓடி வந்துட்டான். 40 வருஷம் ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் கர்த்தர் 40 வருஷம் நிறைவடை, 80 வயசு ஆகுது. 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கை, ஆடு மேய்க்கிற வாழ்க்கை. இந்த ஆடு மேய்க்கிறதுலே வாய் திக்கு வாய் ஆயிடுச்சு, மந்தனம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உன்னை உபயோகிக்க போறேன்னு இப்போ அவனை சந்திக்கிறார் வனாந்தரத்தில். ஆகவே அக்கினி ஜுவாலையிலே தரிசனமாகிறார். ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனுக்கு தரிசனம் கொடுத்து பார்க்கப்படும் பொழுது
ஓடுறான் பயந்து போய். கர்த்தர் மோசே மோசேன்னு கூப்பிடுறார். அங்கேயும் என்ன சொன்னார்? சவுலே சவுலேன்னார். சவுலே 2 முறை, இங்க மோசேயும் 2 முறை. மோசே மோசேன்றார். சவுலே சவுலே அப்படின்னவர் அங்க ஆரம்பத்தில் மோசே மோசே அப்படின்னு கூப்பிட்டு உன் காலில் இருக்க பாதரட்சை கலற்றி போடு அப்படின்னு சொல்லிட்டு எகிப்துக்கு ஒன்று அனுப்ப போறேன்றார். ஊழிய அழைப்பு தெரிந்து கொள்றார். அதுக்கு பிறகு இவர் என்ன பண்ணார்? மலைக்கு போறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தர் பேசின வார்த்தையினாலே முகம் பிரகாசமாயிட்டுங்க. பிரகாசமாயிட்டு எப்படி பார்த்தீங்களா? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து தேவ பிரசன்னத்துக்குள்ளே போகும் பொழுது, தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது முகத்தையே பிரகாசமா மாற்றுறார். முகம் மாறுது, அவருக்கே தெரியல. யோசிச்சு பாருங்க அருமையானவர்களை. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாயிருக்கிறவர் அவர். இவங்க 2 பேரையும் பிரகாசமாக்கி மகத்தான தலைவர்களாக மாற்றார், மகத்தான ஊழியங்களை செய்கிறவர்களாக மாற்றார். ஒரு கூட்டத்தையே இவர்களை நடத்த வைக்கிறார். பார்த்தீங்களா? இந்த 2 பேரும் பழைய ஏற்பாட்டிலே மோசேயும் புதிய ஏற்பாட்டிலே பவுலையும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாய் ஒளியாய் வந்தார், மாற்றினார், திகழ்ந்தார்கள். நீங்கள் யோவான் 5:35 படிப்பீர்கள் என்றால், அருமையானவர்களே, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். யோவானை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. நீங்கள் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். பார்த்தீங்களா? அபிஷேகம். அடுத்து நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை பிரகாசமாக மாற்றும். அபிஷேகத்தை முக்கியப்படுத்துங்க. நேற்று ஆராதனையில் அபிஷேகத்தை குறித்து தான் செய்தி. பரிசுத்தாவின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், வல்லமையின் அபிஷேகம். அருமையானவர்களே, இதெல்லாம் நமக்கு தேவை. அபிஷேகம் வேணும். எண்ணெய் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பிரகாசமாக மாற்றும். லைட்டு எரியுது, பவருக்கும் இந்த லைட்டுக்கும் தொடர்பு இருக்குது. பவர் கட் ஆயிட்டுனா லைட் எரியாது. அது மாதிரி எண்ணெய் விளக்கு எரியுது, எண்ணெய் எல்லாம் இல்லைன்னா அணைஞ்சு போயிடும். அது மாதிரி தான் அபிஷேகம். அபிஷேகத்தை அதிகமாகிக்கிட்டே இருக்கணும். குறைய 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 நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கணும், ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்துக்கு ஜபிக்கணும். இன்னைக்குரிய அபிஷேகம் செலவாயிடும். எண்ணெய் நாளைக்கு அதை என்ன செய்யணும்? காலையில் ஜபத்தில் இன்னும் ஃபில் பண்ணணும், நிரம்பி வழியணும். நம்ம ஜபத்தினால், ஐக்கியத்தினால், துதியினால் நம்ம என்ன செய்யணும்? அனலாகிக்கிட்டே இருக்கணும், பெருகிக்கிட்டே இருக்கணும். வற்றாத வல்லமை நமக்குள்ள வேணும். வற்றக்கூடாது வல்லமை, வற்றக்கூடாது எண்ணெய், வற்றக்கூடாது அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தை நீங்கள் நிறைச்சுக்கிட்டே இருக்கணும். ஊற்றி ஃபில் பண்ணுங்க. ரிசர்வ் ஆயிட்டு தெரியுது. அதனால் ரிசர்வ் ஆனோன்னு போய் காருக்கோ பைக்குக்கோ நிறைக்கிறோம். அடுத்து ஓடுது. ரிசர்வோடு ஓட்டாத, நின்று போயிடும், வண்டி ஓடாது. அதனால் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எண்ணெயை அதிகமாக்கு, எண்ணெய். அதனால தான் அந்த அபிஷேகம் யோவானுக்குள்ளே அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சு. அதனால தான் எரிஞ்சு பிரகாசமாக எரியுது. இன்றைக்கு நீங்கள் அப்படி மாறணும். அபிஷேகத்தை முக்கியப்படுத்துங்கள், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்கள். இன்னொருவரை குறித்து உங்களுக்கு சொல்றேன். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. இருக்கிற காலமெல்லாம் அசைத்தான் தேசத்தை. காட்டுக்குள்ள வனாந்தரத்துக்குள்ள ஜனங்கள் ஓடுறாங்க, பட்டணத்தில் ஓடுறான், எருசலேமே போகுது, சுற்று வட்டாரத்துள்ள மக்கள்லாம் போகிறான். காவல்துறை அங்கே தான் இருக்குது, இன்கம் டாக்ஸ் அங்கே தான் இருக்குது. எல்லா மக்களும் அங்கே போயிடறான். ஐயா நாங்கள் என்ன செய்யணும்? போதனையை கேட்க ஓடுறான். காலை வேளையில் முக்கியப்படுத்துங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் முன்னே நாம் எரியணும், எரியணும். ஒரு ஊழியக்காரன் எரியணும்,
ஒரு விசுவாசி எரிந்து பிரகாசிக்கணும். உங்க தெருவில் நீங்கள் தெருவிளக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி உங்க தெருவில் நீங்க தான் வெளிச்சம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு சொல்லிட்டு ஜபிக்கிறேன். அருமையானவர்களே, யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோபு 29:3. அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் அப்பொழுது பிரகாசித்தது. சொல்றார் யோபு, அவருடைய தீபம், அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின அந்த தீபம் அவருடைய வெளிச்சத்தினால் நான் இருளை, அவர் அருளின வெளிச்சம், அந்த தீபத்திலிருந்து வெளிச்சம். தீபம் தீபம் ஒரு அருமையான தேவனுடைய தீப ஒளி, அது ஒரு வெளிச்சம். அவர் அருளின தேவன் யோபுவுக்கு, யோபு குடும்பமுக்கும் பிரகாசமாக இருந்த காரணமே அவர் அந்த குடும்பத்தில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருந்தார். யோபுவின் குடும்பத்தை வெளிச்சமாய் மாற்றி இருந்தார். கிழக்கித்தி புத்தரில் யோபு ஒரு பெரிய மனுஷன், ஒரு பணக்காரன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் அவனுக்கு தேவன் ஒரு வெளிச்சத்தை, ஒரு தீபத்தை கொடுத்திருந்தார். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அது உண்டு. அவர் என் தலையின் மேல பிரகாசிச்சுன்னு சொல்றார் பாருங்க. அவர் அருள் வெளிச்சத்தினால் இருளையெல்லாம் கடந்து போய்கிட்டே இருந்தேன். காரணம் தெய்வ பயம் உள்ளவன், குடும்பமே தெய்வ பயத்துக்குள்ள நடத்தினவர். இன்னைக்கு நீங்க தேவனுக்கு பயப்படும் பயத்தோடு வாழ்ந்தீங்கன்னா, பொல்லாப்பை விட்டு விலகி வாழ்ந்தீங்கன்னா, ஒரு உத்தம வாழ்க்கை செஞ்சீங்கன்னா, கர்த்தர் உங்க குடும்பத்துக்கே ஒரு வெளிச்சத்தை கொடுப்பார். உங்க குடும்பம் அந்த வெளிச்சத்தில் போய்கிட்டே இருப்பாங்க, இருளை கடந்துருவாங்க. வாழ்க்கையில் வரக்கூடிய இருளெல்லாம் மேற்கொண்டு போய்கிட்டு இருக்கிற காலம். யோபு குடும்பத்துக்கு அந்த வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் வெற்றியுள்ள வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை. அருமையானவர்கள், இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்க வீட்டுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குடும்பத்துக்கு ஒரு தீபத்தை, ஒரு ஒளியை கட்டளையிட விரும்புகிறார். இந்த காலவெளியிலே கர்த்தாவே, அவர் அருளின வெளிச்சம் உங்க குடும்பத்துக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்ப விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வெளிச்சத்தை அனுப்ப விரும்புகிறார். உங்கள் தொழில் செய்ய ஒரு வெளிச்சத்தை அனுப்ப விரும்புகிறார். உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு வெளிச்சமாய் திகழ உங்க தலையின் மேல் ஒரு தீபத்தை அனுப்ப விரும்புகிறார். எத்தனை இருள் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் அதை கடந்து போக வைக்கிற ஒரு வெளிச்சம் யோபுவுக்கு இருந்தது. ஆகவே இன்றைக்கு அவர் சொல்றார், யோபு அவருடைய தீபம் என் தலையின் மேல் என்ன செஞ்சது? பிரகாசித்தது. அவருக்கே தெரியுது. இன்னைக்கு உங்க தலையில், உங்க தலைமையின் கீழ், அல்லது உங்க வீட்டில், உங்க குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கு தேவன் அப்பேற்பட்ட ஒரு தீபத்தை பிரகாசிக்க விரும்புகிறார். அவர்தான் அந்த தீபம், அவர்தான் அந்த வெளிச்சம். அருமையானவர்களே, உங்களுக்கு நான் ஒரு 4 பேரை சொன்னேன். சவுலை பிரகாசமாய் மாற்றின ஒளி, ஜொலிச்சார். ஒரு காலத்தில் பாரம்பரியத்துக்காக நின்னார், ஆனால் இப்போ உலக அளவில் ஜொலிக்கிறார். அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு போனாலும் அவர் கொடுத்த நிருபங்கள், வசனங்கள் இன்னைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறது. சபையை கட்டி கொண்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தை கட்டி காக்கிறது. ஒரு தனிப்பட்ட நபரை இன்றைக்கு அந்த வார்த்தைகள் வெளிச்சமாய் மாற்றி கொண்டிருக்கிறது. பாத்தீங்களா? அதான் பவுல், அதான் மோசே, பிரமாணத்துக்கு அவர். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது பவுல் சபைகளெல்லாம் இன்னைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறார். அவரே ஒரு வெளிச்சமாயிருக்கிறார். அருமையானவர்கள், அவர் எழுதிய வாசனங்கள், வார்த்தைகள், நிருபங்கள் ஒரு வெளிச்சமாயிருக்கிறது. அதுபோல யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிரு. யோபுவினுடைய குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாயிருந்ததற்கு அந்த தீபம் பிரகாசமாயிருந்தது. ஆகவே இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னைக்கு நாம் பிரகாசிக்கப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரே ஒரு வசனம் வாசித்து விட்டு ஜெபத்துக்கு போகலாம். நிறைய வசனங்கள் அடுத்து நாம் பிரகாசிக்கப்பட என்ன செய்யணும்? எபேசியர் 5:14.
வாசி. எந்த மனுஷனை ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை என்ன செய்வார்? பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லி இருக்கிறாராம். தூங்குகிற நீ, ரெண்டு காரியம் இருக்கு. ஒன்று தூக்கம், இன்னொன்று மரித்தோரோடு ஐக்கியம். தூங்குகிற நீ விழி, தூக்கத்தை விட்டு எழும்பு, ஆவிக்குரிய தூக்கம். அருமையான ஒரு தூங்குகிற நேரத்தில் தூங்கலாம், எப்பவும் தூங்கி இருக்கக்கூடாது, சோம்பேறியா, அது ஒரு தூக்கம். இன்னொன்று மரித்தோரோடு சேர்ந்துகிற தூக்கம். தூங்குகிற நீ விழித்து மரித்தோர், எதில் மரித்திருக்கிறாங்க? அதே எபேசியர் 2:1 வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்திருக்கிறாங்களாம். ஒழுங்கினம், ஒழுங்கில்ல. அதில் நிறைய பேர் ஒழுங்கினமாகவே இருப்பாங்க. வேலையிலும் ஒழுங்கு இருக்காது, சபையிலும் ஒழுங்கு இருக்காது, வீட்டிலும் ஒழுங்கு இருக்காது. என்ன, அந்த அம்மாட்ட கேட்டால் அவங்க வீட்டுக்காரர் எப்போ வருவாருன்னா, அவர் எப்போ போகிறாரு, என்ன பண்ணுறாரு, எப்போ வருவார்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் ஒழுங்கு தெரியணும். கரெக்டாக 6 மணிக்கு வந்துடுவார், ஆஃபீஸ் முடிஞ்சுன்னு சொல்லணும். வேலையில் போய் வேலை செய்கிறத கேட்டால் டைமுக்கு வருவாருங்க, அவர் எப்போ வர்றாரு போகிறாரு செய்வார், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆகவே அது மாதிரி சிலருக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் எழும்பி கடையை திறக்கணும், இது பண்ணணும், அப்படி இருப்பாங்க. சிலருக்கு நினச்சா திறப்பாங்க, நினச்சா பூட்டிடுவாங்க. அதெல்லாம் ஒடுங்கிடணும். அது மாதிரி அது சபைக்கு வர்றது பாருங்கள், 10 மணிக்கு ஆறாதுன்னா இது 10:30 வரும், 11க்கு வரும். சிலர்லாம் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ லேட்டாக வர்றேன்னா, வந்தேனே ஆமேன் போடவாவது, ஆமேன் போடாவது வந்தேனே, அப்போ உனக்கும் கத்தர் ஆமேன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆகவே இதெல்லாம் ஒழுங்கு வேணும். சபையில், ஆராதனையில், ஐக்கியத்தில், எல்லாவற்றிலும் ஒழுங்கு. மரித்தவனை போல இருக்கக்கூடாது, ஒரு உயிர்ப்பிக்கப்பட்டவர்களை போல இருக்க. கத்தருக்கு எடுத்த காரியத்திலும் ஒரு ஒழுங்கை கை கொள்ளுங்க. அடுத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாவத்தில் மரித்து கிடப்பாங்க. அவங்களோடு நமக்கு ஒரு தொடர்பு இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. ஆகவே எழும்பு அப்படின்னு சொல்றார். இவர்களை எல்லாம் விட்டு இவைகளை விட்டு எழுந்திரு, கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். எழும்பினா தான் பிரகாசிக்க முடியும். ஆகவே எழும்புவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோம். தூக்கத்தை விட்டு எழும்பு, மரித்தோரை விட்டு எழும்பு. விளக்க நேரமில்லை. இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு வேணும். சரியான ஐக்கியம், கிறிஸ்துவோடு, சபையோடு, ஊழியக்காரர்களோடு நல்ல ஒரு ஐக்கியத்தை வைத்து பிரகாசிக்கப்படுவோம். கட்டாயம் அருமையானவர்களை எரிந்து பிரகாசிப்போம். எல்லாரும் முழங்காலிடுவோம், கண்களை மூடுவோம், கத்தரை பார்ப்போம், தேவ பிரசன்னத்துக்குள்ளே வருவோம். இந்த காலை வெளியில் கத்தாவே, நான் பிரகாசிக்கப்படணும், என் குடும்பம் பிரகாசிக்கப்படணும், என் பிள்ளைகள் பிரகாசிக்கப்படணும், நான் உமக்காக பிரகாசிக்கப்படணும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை செய்கிறவர்கள் பிரகாசமாக இருக்கணும், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும், வேலை செய்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கணும், படிக்கிற இடத்துல வெளிச்சமாக இருக்கணும், சபையில் வெளிச்சமாக இருக்கணும், நீங்கள் இருக்கிற தெருவில், ஊரில், கிராமத்தில், பட்டணத்தில் வெளிச்சமாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டாராக இருக்கணும், நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கணும், எரிந்து பிரகாசிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பிரகாசிக்கப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒரு ஒளிதான் இயேசு. அவர் ஒரு பெரிய வெளிச்சம். அவர் உனக்குள்ளே வந்து, உங்களுக்குள்ளே வந்து, உங்க வீட்டுக்குள்ளே வந்து, உங்க குடும்ப வாழ்க்கையில வந்து, உங்களை இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சமாய், ஒரு ஸ்டாராய் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். ஒரு பவுலை போல, ஒரு யோவானை போல, ஒரு மோசேயை போல, ஒரு யோபுவின் குடும்ப வாழ்க்கையை போல, தானியேலை போல. பாபிலோனில் ராஜா சொன்னான், உனக்குள் வெளிச்சம் இருக்கிறது. அதுதான் அவனை பிரகாசிக்க வைத்தது, அதுதான் அவனை ஜொலிக்க வைத்தது. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போறோம்? காலை வேளையிலே நான் பிரகாசமாயிருக்க விரும்புகிறேன், நான் ஒரு வெளிச்சமாயிருக்க விரும்புகிறேன். நீதிமானின் வெளிச்சம் சந்தோஷப்படுத்துமா? நீதிமான் ஒரு வெளிச்சமா இருக்கிறான், அந்த வெளிச்சம் தான் அநேகரை சந்தோஷப்படுத்தும். இன்னைக்கு நாம எப்படி ஒப்பு கொடுப்போம்? எங்கள் அன்பின் ஆண்டவரே, காலவெளியிலே எங்களை பிரகாசமாய் மாற்றுகிற ஒரு வெளிச்சமாய், ஒளியாய், எங்களை ஒரு ஸ்டாராய் மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவரே, உங்கள் வெளிச்சம்
மனுஷர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள் என்று சொன்னீரே. எந்த மனுஷனையும் பிரகாசமாய் மாற்றுகிற ஒளியாய் இந்த பூமிக்கு வந்தவரே, இன்றைக்கு இந்த கால வேளையிலே ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே நீ பிரகாசமாய் மாற்றுவீராக. நீர் அருளின வெளிச்சத்தினால் இருளை உடைய பிள்ளைகள் கடந்து போகட்டும். எல்லா நன்மைகளினால் நிறம் கிருபைகளோடு இருக்கட்ட ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களினாடு முடிசூ நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல ஆகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் வார்த்தைகளை கேட்ட யாவரோடும் என்றும் இருப்பதாக. ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் 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 மிக ஸ்தோத்ரம் 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 ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனமகிமையுமக்கே ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு 14/5/25 இன்னைக்கு பிறந்த நாள் காணுகிற ஷீபா, ஜெயமணி, கார்த்திகா, சுகுமார் சாமுவேல், இந்த 3 பேருக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தாவின் நன்றியோடு ஸ்தோத்திரம். அருமை பிள்ளைகளை பலப்படுத்தும், நிலைத்திருக்கவும், கனி கொடுக்கவும். கர்த்தாவே நன்மை கிருபையும் தொடரவும், தீமைகள் விலகவும். நாங்கள் கர்த்தாவே சபையில் ஊழியத்தில் உண்மையில் நிலைத்திருந்து மிகுந்த கனிகளை கொடுக்கவும் இவர்களுக்கு நாங்கள் வாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். களிப்புடன் பாடிக் கொண்டாடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். ஆனந்த களிப்புடன் பாடிக் கொண்டாடுவோம், இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகுமே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சூழ்ந்து கொள்ளுமே. சஞ்சலங்கள் தவிப்புகள் ஓடி போகுமே, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் சூழ்ந்து கொள்ளுமே. விடி வெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து இயேசுவே, அந்தகார இருளை நீக்கும் தெய்வமே. எங்கும் எதிலும் ஜெயம் தந்தீரே, பலனாயிருந்து நடத்தினீரே. விடி வெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து இயேசுவே, அந்தகார இருளை நீக்கும் தெய்வமே. எங்கும் எதிலும் ஜெயம் தந்தீரே, பலனாயிருந்து நடத்தினீரே. அதிகமாய் விருத்தி அடைய செய்வார், ஆச்சரியமாய் என்னை நடத்தி செல்வார்.
அதிகமாய் விருத்தி அடைய செய்வார். ஆச்சரியமாய் நம்மை நடத்தி செல்வார். நாம் கண்ட வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டு கனையாய் பலன் தருவார். நாம் கண்ட வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பாலன் தருவார். ரெண்டத்தனையாய் பாலன் தருவார். விடி வெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து இயேசுவே, அந்தகார இருளை நீக்கும் தெய்வமே. எங்கும் எதிலும் ஜெயம் தந்தீரே, பலனாயிருந்து நடத்தீரே. விடி வெள்ளி நட்சத்திரம் கிறிஸ்து இயேசுவே, அந்தகார இருளை நீக்கும் தெய்வமே. எங்கும் எதிலும் ஜெயம்